வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான சிக்கன் லெக் பீஸ் பெரட்டல் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். இந்த டிஷ் பக்காவாக ரெடி ஆயிரும். தயிர் சாதத்தோட அடிபொலியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பிரியாணியோட செஞ்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக செய்கிற சிக்கன் 65க்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கோழிக்கால் தான் தேவை. நீங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி கீரி போட்டு கொடுக்க சொல்லுங்கள், அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்களே வீட்டில் வாங்கி ஜஸ்ட்டு நைஃபை வச்சு கீறிக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 சிக்கன் பீஸ் இருந்தனால நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டி இந்த டிஷ் மெயினாக லெக் பீஸ்க்காண்டி தான். நீங்கள் வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட திருப்பி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நீங்கள் ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இட்லி சட்டியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது நல்லா வெந்துரும்னு வைங்களேன். ஏன்னா நம்ம திருப்பி பெரட்ட தான் போகிறோம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துடும். அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் நிறையாவே தண்ணி விடும், அதனால் பார்த்துக்கோங்க. தென் இது கூட வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் 65 பொடி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இல்லைன்னா இந்த சிக்கன் 65 பொடியையும் கரம் மசாலாவே நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி இருக்கணும்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட் நெரு நெருன்னு இல்லாமல் நல்லா மாவு மாதிரி அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இது கூட கொஞ்சோண்டு தயிர் தயிர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் லெமன் சேர்க்க போகிறதில்ல. தயிர் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போனா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மசாலா வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நடுவுலலாம் போய் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதை. இந்த ரெசிபி வந்து பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காண்டி தான். பிகாஸ் வீட்டில் ரெகுலராக சமைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் தெரியும். பட் இப்போ என் சிஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் இப்போ தான் ஆரம்பிக்கிறா. அவளுக்குலாம் இப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொன்னா தான் அவளுக்கு புரியும். ஸோ இதை வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இது பெஸ்ட்டாக இந்த வீடியோஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சமைக்கிறவங்கன்னா என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ இதை பிகினர்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. தென் ஒரு பேனில் நல்லெண்ணெய் மஸ்ட். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. எனக்கு கடுகு பிடிக்குங்கிறதுக்காண்டி நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகை வேண்டாட்டி ஒமிட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இப்பயும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம இதை ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், இதையும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கையிலேயே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பர்பாக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.